ஐயா கும்பிடுறவங்க வாங்க வாங்க. வணக்கம். எஜமான்கிட்ட எஜமான மரியாதையை குறைச்சு அன்பை கூட்டி ஆனந்தான்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க தாத்தா. தாத்தா ரொம்ப தித்திப்பா இருக்குதுங்க அந்த வார்த்தை. மருதூர் மிட்டாதா தன் பண்ணையில வேலை செய்யற ஆள தாத்தான்னு கூப்பிடுறதா? நோ டிஃபரன்ஸ். இவாகிட்ட அந்த வித்தியாசம் கிடையாது. கம் டு தி பாயிண்ட். விஷயத்துக்கு வாங்கோ. இன்னும் 10 நாள்ல பொங்கல் வருது. இந்த வருஷம் 5 வருஷத்துக்காவது நீங்க அவசியம் ஊர்ல இருக்கணும். ஆகட்டும். இந்த வருஷ பொங்கலை சிறப்பா நடத்த நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். ஆமா, நான் போயிருந்த நாட்டுல அறுவடைய ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுறாங்க. அத போல நாமும் கொண்டாடணும். பொங்கல் அன்னைக்கு இந்த மருதூர்ல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கு நம்ம வீட்டுல விருந்து, வேட்டி சட்டை புடவை எல்லாம் எடுத்து தர்றதாக முடிவு பண்ணிருக்காங்க. அதோட ஓட்ட குடிசையெல்லாம் புதுப்பிக்கணும். அதுவும் இல்லாதவங்களுக்கு புது வீடே கட்டி கொடுக்கணும். ஆஹா, உழைக்கிறவங்க மனசெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கும். அது மாத்திரமா, வேடிக்கை, விளையாட்டு, கண்காட்சி, ஒரு நாட்டிய போட்டியும் உண்டு. இந்தியாவில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கலந்துக்குவாங்க. போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு முதல் பரிசு 100 பவுன். 100 பவுண்ட்ஸ் கணக்கு பிள்ளை. இது எல்லாத்துக்கும் வேண்டிய ஏற்பாட்டை செய்யுங்க. ஆல்ரெடி டன். ஏற்கனவே செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வரேன். வணக்கம். வணக்கம். ஆனந்தா, வாங்க சித்தப்பா. இது என்ன மருதூர் மிட்டான் நினைச்சா பிளாட்பாரம் நினைச்சா? இன்னொரு கண்ணுக்கும் கண்ணாடி போட்டுக்கங்க சித்தப்பா. அத சொல்லுங்க. இந்த அநியாயத்தை பாக்குறத விட கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். டாக்டர் MD பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். இது மகாராஜாக்கள் நடமான இடம். மண்வெட்டிக்கார பசங்களை எல்லாம் உள்ள விட்டுட்டு வேடிக்கை பாக்குற நீங்க. மம்பட்டி பிடிச்சவங்களுக்கு தான் சொர்க்கத்துல முதல் இடம். சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ். இது நம்ம சொந்த இடம். உழைக்கிறவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்கதான் நடமாடும் தெய்வம். அதனாலதான் தெய்வம் இல்லைன்னு சொல்றான். நீ இந்த மாதிரி பசங்க எல்லாம் தெய்வ லிஸ்ட்ல சேர்த்தா எவன் ஒத்துக்குவான்? ஆனந்தா, ஏழைங்களை நெருங்காதே. ஏழை தர்தரம் தொட்டா ஒட்டிக்கிற வியாதி. அந்த வியாதிக்கு நாம தானே காரணம். உழைப்புக்கு தகுந்த கூலியை கொடுத்தா அவங்களும் வசதியோட இருப்பாங்க. தப்பு. உழைக்கிறவங்க உயிரோட இருக்கிற அளவுக்கு தான் பணம் கொடுக்கணும். ஓவரா கொடுத்தா உருப்பட மாட்டாங்க. வீட்டையும் கட்டி கொடுத்து விழாவும் நடத்தினா வேலையா செய்வான்? செய்ய மாட்டான். எல்லாம் தலைவன் ஆகணும்னு பாடுபடுவான். அப்புறம் நம்மளே ஒளிகணும்னு சொல்லுவான். அதனால என்ன, நாமே ஏற்படுத்தி ஓட்டினா போச்சு. கெட்டுட்டேன், சுத்தமா கெட்டுப்பட்டேன். எவனோ கூட்டத்துல பேசியிருக்கிறான், அதை கொண்டாந்து என்கிட்ட பேசுறேன். பேசனவன் செஞ்சதில்ல, செய்ய போறதில்ல. ஞாபகம் வச்சுக்கோ. சித்தப்பா, நீங்க உருவத்துல மட்டும் இல்ல, உள்ளத்திலேயும் ஓல்டுமா. அதான் சொல்லுங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். இந்த கேள்விப்பட்டது இல்லையா? ஆனந்தா, வேணாம், நான் சொல்றத கேளு. இப்பவே உழவுறவனுக்கு நிலம் சொந்தம்ன்றான். நாளைக்கு அறுக்கிறவனுக்கு அரிசி சொந்தம்னுவான். அப்புறம் கொத்தனுக்கு வீடு சொந்தம்னுவான். டிரைவருக்கு கார் சொந்தம்னுவான். அப்புறம் நமக்கு திருவோடு தான் மிச்சம். ஜாக்கிரதை. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் சீர்திருத்த பாதைக்கு வாங்க. சீர்திருத்த பாதை தான் இந்த அளவுக்கு வந்த காரணம். சீர்திருத்தம் பேசு. உன்னை காப்பாத்திக்க, ஊரான காப்பாத்த அல்ல. அம்மா, பூபாலம் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போறானே, எங்க புறப்பட்ட? ஜவ்வாது மலைக்கு. அங்க பழங்காலத்து சிற்பங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து சித்திரமா எழுதிக்கிட்டு வரப்போ. புரியாத பையன். ஏதோ பழைய காலத்துல இருந்தவனுக்கு வேலை இல்ல, அங்க கொத்தி வச்சிருக்கான். அதை போய் இவன் பாக்குறானா? ஏண்டா, இந்த காலத்துல மனுஷனுக்கு வாழ்றதுக்கே டைம் இல்ல. இவன் என்னடா? சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கலை உள்ளமே இல்லையே. என்னடா கலை கலைன்னு எங்கிட்ட வந்து கத்துற? இட்லி சொல்ற கிளவி கூட தான் அதை கலைன்றா. அது சரி, நான் வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரிம்மா. அம்மா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல அவனுக்கு. வர வர இந்த மிட்டா நம்ம கைய விட்டா போதும் இருக்கு எனக்கு. அவளை சொல்ல அவன் என்னடா கலைன்றான், மலைன்றான், அள்ளி தலையாட்டுது. என்ன ஷாக்கு? ஒண்ணுமில்ல, நான் உடனே தாராபுரம் போகணும். நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க, நான் வரேன். நேத்து பிறந்த பய சித்தப்பன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மதிக்கிறானா? இந்த மிட்டாயன் சொந்தமா இருந்தா நிமிர்ந்து நடப்பானா? அத சொல்லு. எது? அத சொல்லு. எதை சொல்றது? சிங்காரம் பிள்ளை